காஸ்மிக் அப்படின்ற பிரபஞ்ச ஒளியோட ஒரு சிறு அங்கங்கள் தான் இந்த உலகத்துல வாழ்ற அனைத்து ஜீவராசிகளும் அப்படின்னும், இதுல 6 அறிவு கொண்ட ஜீவராசி தான் மனிதன் அப்படின்றதும், இந்த மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளுக்குமே தானே இந்த காஸ்மிக் ஒளி தான் பிறப்பை உண்டாக்கக்கூடிய அந்த தாய் காஸ்மிக் ஒளி தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, காட்டுல தன்னிச்சையா சுற்றித் திரியிற யானையை ஒரு மனிதன் எப்படி தன் வயப்படுத்தி நாம சொல்ற பேச்சை எல்லாமே கேட்டு அதை செயல்பட வைக்க எவ்வளவு முயற்சியும் பயிற்சியும் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கடுமையா உழைக்கணும். இதுதான் இந்த உலகத்தோட பொதுவான விதி அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு பொண்ணை நேசிச்சீங்கன்னா அந்த பொண்ணை அடையணும் அப்படின்றதுக்காண்டி எவ்வளவு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு கடுமையா உழைச்சீங்கன்னா, அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கடுமையா உழைச்சீங்கன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு இருக்குல்ல. அதே ஃபார்முலா தாங்க இதுக்கும். இப்படித்தான் நாம தேவாதிகளை அடையணும் அப்படின்னாலும் கடுமையான மன உழைப்பும் உடல் உழைப்பும்